Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி டேஸ்டியா பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் சொல்ற 4 குறிப்பை நீங்க ஃபாலோ பண்ணாவே ஹோட்டல்ல வர்ற மாதிரி சிக்கன் ஃப்ரை நமக்கு ரொம்ப டேஸ்டா வருங்க. என்னென்ன குறிப்புன்னு பார்க்கலாம். முதல் குறிப்பு, சிக்கனை எப்பவுமே சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் ஃப்ரை பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப டேஸ்டா வரும். ரெண்டாவது குறிப்பு, குறைஞ்சது 3 இல்ல 4 மணி நேரம் கண்டிப்பா நீங்க மசாலா எல்லாம் போட்டு சிக்கனை ஊற வைக்கணும். மூணாவது குறிப்பு, உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு சிக்கன் ஃப்ரை வரணும்னா நீங்க கண்டிப்பா வினிகர் ஆட் பண்ணணும். நீங்க சப்போஸ் வினிகர் ஆட் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். நாலாவது குறிப்பு, இது ரொம்ப முக்கியங்க. எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க சிக்கனை ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹைல வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா சிக்கன் ரொம்ப ரப்பர் ஆயிடும். ஸோ நீங்க இந்த 4 குறிப்பை ஃபாலோ பண்ணாவே சிக்கன் ஃப்ரை நமக்கு நல்லா டேஸ்டா வந்துடும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, தயிர், வினிகர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் பிரைட்டாக ரெட் கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை 3 இல்லை 4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா சிம்மில் வச்சுட்டு சிக்கன் பீஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். சிக்கன் பீஸ் போட்ட அப்புறமா இப்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்தில் சிக்கன் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடும் குக் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு சைடும் நல்லா குக் ஆன அப்புறமா அதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது சிம்மில் வச்சு மற்ற எல்லா சிக்கனையும் நம்ம போட்டுடலாம். சிக்கன் எல்லாம் போட்ட அப்புறமா திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி